அவளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க அவர் ஆங்காரம் கொண்டு நெச்சி கண்ணை திறந்த உடனே பார்வதி நம்ம ரெண்டு கண்ணை பொத்தி இருக்குமே, மூணாவதா இந்த ஒலி எங்க இருந்து வருது அப்படின்னு சிவனுக்கு முன்னால வந்து வாக்க இறைவன் நெச்சி கண்ணை கண்ட உடனே பார்வதி அங்கமெல்லாம் பதறுதா. ஐயோ நம்ம ஆண்டவன் சொன்னதை கேட்கலையே, 10 பொருளுக்கு அர்த்தமா நமக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னாரு, இப்பேற்பட்ட இறைவனை நம்ம பரிசோதனை பார்த்து விட்டோமே, அதனால இந்த ஆண்டவன் நமக்கு சாபத்தை கொடுத்து விடுவாரோ என்று பயந்து அங்கம்படரி ஆவித்தனலாகி பார்வதி வியர்த்து விறுவிறுவிறுத்து நிற்கிறார். அப்ப பார்வதியின் வேர்வை துளி காட்டாச்சு வெள்ளமா கரை உரண்டு வருது. இந்த வெள்ளமானது உலகம் போனா உலகமே அழிந்து போகும் அல்லவா என்று பார்வதியின் வேர்வை துளையை துடைக்க வேணும் என்று 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அன்னைக்கு போய் உட்கார்ந்தவதான் அந்த அம்மா கெங்காதேவி. அவதான் கெங்காதேவி. நம்ம அந்த அம்மா கீழே இறங்குனான்னு வையி உலகமே அழிந்து போகும். பாத்துக்கோ, தப்பு தப்பா பேசுதாங்களா? தப்பு தப்பா பேசுதாங்கன்னா அவங்க மேலதான் தப்பு இருக்கு, அவங்க நினைப்பு தான் சரியில்லை. ஆண்டவே அப்படிப்பட்டவர் அல்ல. சிவபெருமான் நமக்காக கெங்காதேவியை தலையிலே சுமக்க அப்ப இந்த பார்வதியின் வேர்வை துளி ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலந்தது. 10 சொட்டு வேர்வையை 10 கடலாக படைக்க வேணும் என்று ஆண்டவன் 10 கடலாக்கி பெயர் நாமத்தை கொடுத்தார். சாமி உங்க சம்பாதீவு கப்பா தீவு உங்க சம்பாதீவு கப்பா அந்த வார்க்கடலுக்கு அப்பாலே பளிங்கு வண்ணம் பாறையிலே பெரிய படர்ந்த ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து ஒரு அழகான கரையான் புத்து ஒண்ணு வளர்ந்திருக்கு. ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்கு நம்ம வீட்டுல பின்வாசல் இருக்கும் முன்வாசல் இருக்கும். ஆனா புத்துக்கு மட்டும் அப்படி கிடையாது. எந்த பார்த்தாலும் வாசல் தான், எப்படி வந்தாலும் உள்ள போயிடலாம். வடக்கையா தெற்கையா மேற்கையா கிழக்கையான்னு கணக்கு இல்ல.
சுத்தி சுத்தி வந்தாலும் எந்த வாசல் வழியா வேணாலும் உள்ள போகலாம். அப்படி ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. அப்பேற்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ள யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? ஐயா சென்னாகம் கருணா, சென்னாகம் கருணா, கண்ணாடி விருசுகளா, எல்லாத்துக்கும் ராஜாராணி, எல்லாத்துக்கும் ராஜாராணி, அவன் நாகராஜ நாகக்கண்ணி. பூவும் மனமும் போல, நகமும் சதையும் போல, வீணையும் நாதம் போல, வள்ளுவனும் வாசுகையும் போல. நாகராஜன் சொன்னா நாகக்கண்ணி கேப்பா, நாகக்கண்ணி சொன்னா நாகராஜன் கேப்பார். கணவன் மனைவின்னா ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். ஆம்பளை நினைக்க கூடாது பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா, பொம்பளை சொல்லி கேட்கமுன்னு வையி நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா, நம்மள யாரும் மதிப்பாங்களா? பொண்டாட்டி பேச்ச கேட்கவான்னு நினைக்க கூடாது. அந்த அம்மா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவா, 5க்கு 2வது 4 வார்த்தை கேட்கணும். அத மாதிரி பொம்பளை நினைக்க கூடாது. குடிகார மட்டை இவன் விடிஞ்சா ஒண்ணு பேசுவான், விடியாக்கால ஒண்ணு பேசுவான், இவன் பேச்ச நம்ம கேட்கவா அப்படின்னு நினைக்க கூடாது. எப்படி இன்னைக்கு சனிக்கிழமை 6 நாள் வேலை பார்த்திருக்கீங்க. இன்னைக்கு கடைசி நாள். சம்பளத்தை சாயந்தரம் வேலை பார்த்து முடிச்சிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு நல்ல 100 ரூபாய்க்கு வயிற்றுக்கு சாப்பிடுங்க. நல்ல என்ன வேணுமோ சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு மிச்ச ரூபாய மொத்த ரூபாயையும் வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்பா. சாப்பிட்டு போ மிச்ச ரூபாய வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்பா. நம்ம என்ன செய்வோம், போன உடனே சம்பளத்தை வாங்க வேலையை பார்த்துட்டு முதல்ல ஒரு கோட்டை அடிப்போம். சரி, நம்ம ரூபாய வாங்கி ஒரு கோட்டை குடிச்சிட்டு கூட ஒரு ஆள் வந்தா உனக்கு ஒண்ணு ஊத்திக்கப்பா அப்படின்னு இருக்க ரூபாயை செலவு பண்ணிட்டு அதுக்கு பிறகு வருவோம். தொலைச்சிட்டு வேட்டி ஒரு பக்கம், சட்டை ஒரு பக்கம், தோல்ல படுக்க துண்டு ஒரு பக்கம், அத அம்புட்டே அள்ளிக்கிட்டு தெருவுல வந்தா மதிப்பாளா? மதிக்க மாட்டா, தூக்கி போட்டு மிதிப்பா. அப்போ ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். கணவன் மனைவி இருவேர்களுமே ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு நாகராஜனும் நாகக்கண்ணியும் நலமோடு வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இருவேர்களுக்கும் இறைவன் அருளால் எவ்விதமான குறையுமே கிடையாது.
அங்கே மண் இருக்கு மனை இருக்கு மண்ணால் குறைவில்லை கிடையாது பொன் இருக்கு பொருள் இருக்கு பொருளால் குறைவில்லை இல்லையா ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மத்த வீடு இருக்கு மண்ணு மனையோ பொன்னும் பொருளோ சொத்து சுகம் எந்த பொருளுக்குமே குறைவில்லாமல் இன்னும் எப்பேற்பட்ட செல்வாக்கோடு இருக்கிறார் தெரியுமா நாகராஜ நாகக்கண்ணி நாகராஜ நாகக்கண்ணி நாகலோக வட்டணத்தில் மண்ணால குறைவும் இல்லை மலையால தாழ்வும் இல்லை பொன்னால குறைவும் இல்லை ஒரு நாள தாழ்வும் இல்லை ஆடு இருக்கு மாடு இருக்கு அங்கே அடுக்கு வந்த வீடு இருக்கு சொத்து சொங்க இருந்தால் அங்கே சொத்தால பிள்ளை இல்லை ஏழரை கோபுரங்கள் எதிரே ஒரு மண்டபங்கள் சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை அங்கனமும் கல்கிணறும் அடுக்கடுக்காக மேடைகளும் ஆணைகட்டும் சாவடிகள் அசைந்திருக்க மண்டபங்கள் குதிரைகட்டும் தாழ்வடங்கள் கொட்டார சாவடிகள் பத்தடுக்கும் மாளிகையும் பல்லாக்கு சாவடியும் இத்தனை செல்வங்கள் எல்லாம் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செல்வங்கள் 16 என்பார்கள் அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அது என்ன செல்வம்? அதாவது நம்ம ஏக்கர் கணக்குல மண்ணு மனை வாங்கி போட்டாலும் அந்த மண்ணு மனை வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா ஐயா? கூப்பிடாது, ஒரு நாளும் கூப்பிடாது. கழுத்து நிறைய நம்ம தங்க ஆபரணம் வாங்கி அணிந்திருந்தாலும் அந்த ஆபரணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தா அந்த பணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. அன்போடு நாமளை அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலே சிறந்த செல்வம் சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து, கனியிலே சிறந்த கனி அதுதான் பிள்ளை கனி என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் 12 வருடமாகவே நாகராஜனும் நாகக்கண்ணியும் கவலைப்பட்டு அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எங்க நவராஜமன் எங்க நவராஜமன் எனக்கு வைத்த பிராணனான் உங்கள் தேவி நாகக்கன் முப்பது வயதான் முடிதறிக்க பிள்ளை 40 வயதான் நாடாள பிள்ளை 50 வயதான் 50 வயதான் ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. பிள்ளை இல்ல வாசலுக்கு கூட வாங்க முதலை இல்ல வாசல்
சிரிக்க ஒரு குழந்தை இல்லை 40 வயதாச்சு நாடால ஒரு குழந்தை இல்லை மன்னா 50 வயதாகி விட்டது ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லையே பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியவர் வர மாட்டார் பிச்சை கூட வாங்க மாட்டார் மன்னா மடலை இல்லா வாசலுக்கு மாநிலத்து மக்கள் கூட வர மாட்டார்கள் குழந்தை இல்லா வாசலுக்கு நம்ம குடும்பத்தார் வருவார்களா நம்ம ஊரு பிள்ளைய பக்கத்துல கட்டி கொடுத்திருந்தா கட்டி கொடுத்த பின்னால ஒரு 4-5 வருஷம் கழிச்சு போனோம்னா அந்த ஊரு பக்கமா போகும்போது நம்ம ஊரு பிள்ளைங்க தான் கட்டி கொடுத்திருக்கு ஒரு 8 நம்ம பார்த்துட்டு போவோமே அப்படின்னு சொன்னா அதுல ஒரு அம்மா சொல்லுவாங்க அந்த பிள்ளைய போய் நம்ம என்னத்தை பார்க்க அதே கல்யாணம் முடிஞ்சு 5-6 வருஷமா பிள்ளை இல்லாம சும்மா இருக்கு நம்ம போனோம்னா பிள்ளை இல்லைன்னு கண்ணீரை வடிக்கும் அந்த பாராத்தியத்தை நம்ம ஏன் பாக்கு பிள்ளை குட்டியா வரும்போது நம்ம பண்ட மலகார வாங்கி போய் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் நம்ம குழந்தை இல்லா வாசலுக்கு குடும்பத்தார் கூட வர யோசிப்பார்களே மன்னா உங்கள் தேவியாகப்பட்ட நான் ஆகுக்கண்ணி என்னதான் அன்பாவம் செய்தேனோ எனக்கே தெரியவில்லை அவை அடித்தேன் அவை அடித்தேன் மன்னார கொடுமை செய்திட்டேனோ நான் வைத்தாரோட அடைக்கலத்தை வயிறறிய செய்திட்டேனோ ஓட்ட நாளி மரக்கால் கொண்டு நான் போட்டெழுந்த தோசை உண்டா பட்டேற நெல்லடியில பதரை கலந்தேனோ பிச்சைக்கு வந்த வேற பிள்ளை வர சொல்லிட்டேனா அண்ணம் என்று வந்த வேற அடுத்து வர சொல்லிட்டேனோ தாய் இல்லாத பிள்ளையைத்தான் அண்ணா பிள்ளையைத்தான் தலையில் அடித்தேனோ அண்ணா தலையில் அடித்தேனோ மன்னவா தாயில்லாத பிள்ளை தலையடியில அடித்தேனோ மாதா இல்லா மதலை மண்டையில கொட்டி ஒத்தேடி வீணாக வட்டிக்கு நான் வட்டி வாங்கி மண்ணான வாங்கி உண்ட துவாசம் உண்டு மன்னவ வட்டிக்கு நான் வட்டி வாங்கி பாவி வாங்கி உண்ட தோசை உண்டா நாங்க அறவட்டி போட்டல பாவி கடவயிற நிறைத்ததுண்டா வார வர போறவே நான் புதும்பா பேசிட்டேன் குத்தின உலக்கையத்தான் குறுக்க ஓட்டு தாண்டிட்டேன் இல்ல அரைத்தது ஒரு அம்மியை பாவியால சாம சாத்திட்டேன் நான் புத்துக்குள்ள இருக்கும் பாம்பை பாவி தடி கொண்டு அடித்திட்டேன் என் கனவா நாகராஜா ஆவை அடித்தேன் நான் அறங்குடுமை செய்தேனா மன்னவா நான் பிச்சைக்கு வந்தவரை பிறகு வர சொல்லிவிட்டேன்
வேண்டுமென்று வந்தவரை நான் அடுத்து வர சொன்னேனா ஓட்ட நாளி மறக்கா கொண்டு நான் யாருக்கும் போட்டளந்திருக்கேன் ஐயா. அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த காலம் காட்டுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு கூலி கிடையாது. வாசியில போய் வேலை பார்ப்பாங்களா? நீ வாசியில வருவியா முதல்ல? சம்பளம் கிடையாது, கூலின்னா தாத்தா சொன்ன மாதிரி காட்டுல என்ன பயிர் விளையுதோ அதத்தான் கொடுப்பாங்களாம். குறுக்கு வழி இல்ல, குறுக்கு வழி வந்தா ஊசி போடு, இல்லன்னா உன்னை குப்பரை போட்டு மிதிக்கணும். குதிரை வேலி. அந்த காலத்துல எள்ளுனா எள்ளு கொடுப்பாங்க, நெல் அடிச்சா நெல்லு கொடுப்பாங்க, சோளம் அடிச்சா சோளம் கொடுப்பாங்க, மக்காச்சோளம்னா மக்காச்சோளம் கொடுப்பாங்க, உளுந்தனா உளுந்து தான் கொடுப்பாங்க. அப்போ அப்படி சம்பளம் கொடுக்காங்கன்னா ஒரு கொத்து தாரு 2 கொத்து தாரம்னு அளந்து போடுவோம்னு சொல்லி தான் கூட்டு போவாங்களாம். அப்ப காட்டுல வேலையை முடிச்சிட்டு தாய்மார்கள் எல்லாம் சாயங்காலம் அவங்க கூலிய பெட்டியில வரிசையில வாங்குவா. இந்த நெல்லை அடிச்சு களத்துல கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. வீட்டுக்கார ஐயா பேசுனதுக்கு நம்ம சரியா கொடுக்கணும் அப்படின்னு 2 கொத்துனா சரியா 2 கொத்து அளந்து போடுவாரு, 3 கொத்துனா 3 கொத்து அளந்து போடுவாரு. இந்த வீட்டுக்காரம்மா இருக்கா பாரு, அவ பொல்லாதவா, அங்க இருந்து வருவா, களத்துல இருக்க நெல்லை பாப்பா, இந்த நெல் இப்படி முத்து மணியா இருக்கு, இந்த நெல்லை இவளுக்கு அள்ளி கொடுக்கவா, இவன் அம்மாட்டுக்கு அளந்து போடுதான் அப்படின்னு அங்க இருந்து வந்த உடனே ஏயா அவ காலையில இருந்து முன்ன வந்து வேலை பார்த்திருக்கா, சின்ன மரக்கா வச்சு அளந்து போட்டா அவளுக்கு காணாம நமக்கு அறிவு இருக்கா, வீட்டுக்குள்ள பெரிய மரக்கா வச்சுக்க அதை தூக்கிட்டு வரும், புண்ணியவதி இவளுக்கு பெரிய தர்ம மனசு போலுக்கு அப்படின்னு இவர் சின்ன மரக்காவை வச்சுட்டு பெரிய மரக்காவை தூக்கிட்டு வந்து நெல்ல கோதுவாரு. கீழோடி நெல்லு பூரா ஒளிவீரும். அதான் ஓட்ட மரக்கா. அதான் நான் ஓட்ட நாளையும் மரக்கா கொண்டு யாருக்கும் போட்டு அளந்துட்டேனா இல்ல களத்துல இருக்க நெல்லுல நான் கதரை எல்லை கலந்தேனான்னு கேட்கலாம். அதெல்லாம் ஒரு பாவம் தானே. எந்த ஒரு தொழிலாளியுடைய வயிற்றுலையும் அடிக்க கூடாதியா. எந்த வேலையா இருந்தாலும் வேலை பார்த்தவர்களுக்கு தகுந்த கூலியை கொடுக்கணும். கூலிக்கு ஏத்த மாதிரி நம்மளும் வேலையை பார்க்கணும். போன இடத்துல மேல நிமித்துக்கிட்டு அலைஞ்சோம்னு வையே நம்மள சும்மா விடுவாங்களா? பார்த்த வேலைக்கு போதும் சம்பளம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த பெருங்கோட்டூர்ல வடகாசியம்மன் கோயில வில்லுப்பாட்டு வச்சிருக்காங்கன்னு வையே, நம்ம வந்தவங்க கூட்டத்தை கணக்கு பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி நல்லா ஆடி பாடி படிச்சோம்னு வையே, கதையை நல்லா அப்படியே கொண்டு போயிட்டோம்னா ஊர் மக்கள் சொல்லுவாங்கல்ல, பரவாயில்ல நாட்டாம நல்ல வில்லாத்தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்த இடத்துல சும்மா மேல நிமித்துக்கிட்டு சொங்கி மாதிரி உறங்கிக்கிட்டே படிச்சோம்னா சும்மா விடுவாங்களா? இந்த வில்ல இவளை எங்க இருந்தே கூட்டு வந்தாங்க? நாட்டாமைய கூப்பிடு, தலையாட்ட மட்டுக்கா கல்லா இருக்கா? நீ சொன்ன மாதிரி குடத்துக்காரன் கொணக்குன்னு தலையாட்டுதான். இவ கைய கால அசைக்க முடிக்கால. நாட்டாமைய கூப்பிடியா? வில்ல மாத்துதியா இல்ல நாட்டாமைய மாத்தவா? மாத்தல உனக்கு வரி கொடுக்க மாட்டேன் அப்ப பேசுவாங்கல்ல. அப்ப எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம வேலையை சரியா பார்க்கணும், அதுக்கு தகுந்த கூலியை வாங்கணும். அதைத்தான் ஆகக்கண்ணி சொன்னா. பட்டர நெல்லிலே பதற எல்லி கலந்தேனா ஓட்ட நாளி மரக்கால் கொண்டு நான் போட்டளந்த தோசம் உண்டா மன்னவா, நான் ஒரு பாவம் செய்யலையே ஒரு குழந்தை இல்லையே என்று நாகக்கண்ணி கண்ணீர வடிக்கா. பார்த்தா நாகராஜன், அம்மா நாகக்கண்ணி பிள்ளை இல்லேன்னு நீங்க கவலைப்படாதடி, ஆண்டவன் அருள் இருந்தா நமக்கு 60 கப்பாலும் அழகான பிள்ளை இருக்கும். ஈசனுடைய அருள் இருந்தா நமக்கு 70 கப்பாலும் ஏந்தும் பிள்ளை இருக்கும். அம்மா நம்பிக்கை இல்லையா? உலகமே நம்பிக்கையில தானே ஓடிக்கிட்டு இருக்கு. காரி துப்பும் அது ஒரு பக்கம், 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ஏல நீலாம் ஒரு ஆம்பளையா? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடா? ஏல கல்யாணம் முடிஞ்சு உனக்கு 10 வருஷம் ஆகுது, மூத்தவளுக்கு பிள்ளை இல்லைன்னு அவளை டைவர்ஸ் பண்ணுடா.
அவ தங்கச்சி இருக்கா பாரு உன் குழந்தையா அவ சூப்பரா இருப்பா. அவளை கூட்டிக்கிட்டு வாடா அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு பேசுவாங்க. அப்படி சொல்லி அண்ணாச்சி அப்படி சொல்லுப்பா. அதான கெட்டு கிடக்க காட்டுல 8 கோட்டை சிறுப்பாணி இதான் எதிர்பார்த்தேன். இருக்க இருப்புல இதான் உனக்கு வேணும் பாரு. அதானே கேட்டேன். சரி அதனால அந்த நாகக்கன்னி பெண்கொடியானவள் என்னய்யா அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படி? கண்ணு நல்ல புளிய மரம், கண்ணு நல்ல புளிய மரம், கவிரோடு ஆலமரம், கண்ணிலையும் காயாமலே மன்னவா கவிரோடி என்ன ஏ மன்னவா கவிரோடி என்ன பிஞ்சி நல்ல புளிய மரம் பின்னலோடு ஆலமரம், பிஞ்சி நல்ல புளிய மரம் பின்னலோடு ஆலமரம், பிஞ்சிலையும் காயாமல் மன்னவா பின்னலாடி என்ன ஏ மன்னா பின்னலாடி என்ன தரத்து நல்ல புளிய மரம் தளிரோடு ஆலமரம், தரத்து புளிய மரம் தளிரோடு ஆலமரம், தரத்திலையும் காயாமல் மன்னவா தளிரோடி என்ன பாலல் ஏ மன்னா தளிரோடி என்ன மன்னானம் பருவ நல்ல புளியமா நான் பழம் பழுக்கும் ஆலமா பாவி பருவத்திலே காயா பழம் பழுத்து என்ன ஏ மன்னா நாகராஜா ஐயா நாம் பருவ புளிய மரம் பழம் பழுக்கும் ஆலமரம் ஆமையா இந்த பருவத்திலே காயாமல் நான் பழம் பழுத்து என்ன பலன் மன்னா? மன்னவா காய்க்கும் காலத்திலே நான் காயாமல் போனேன், ஆமா பூக்கும் காலத்திலே நான் பூவாமல் போனேனே மன்னா. ஆமா பட்டத்தோடு மழை பொழியணும் பருவத்தோடு விதவிதைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா சொல்லுவாங்க. பட்டம் தவறினா நாமளுக்கு தானே நஷ்டம் மன்னா. ஆமையா பட்டம் தவறி போனா பனங்கிழங்கு கூட நாரா போகுமா? அதானே கேட்டேன். 10 நாள் கூட ஆயிட்டுனா அதை நொடிச்சு சாப்பிட முடியுமா ஐயா? முடியாது, நார் நாரா இருக்கும். அதனால எந்தெந்த காலத்தில் எதை எதை செய்யணுமோ அதை எதை செய்து முடிக்கணும். ஆமா சரி. அதனால திருமணமாகி 1 வருடமாக 2 வருடத்துக்குள்ளாக சரிதான். கண்டிப்பாக ஒரு குழந்தையை பெற்று எடுத்து விட்டோம்னு சொன்னா நம்ம யாருக்கும் கவலைப்பட வேண்டாம். யாரும் எந்த வார்த்தையும் பேச மாட்டாங்க. ஆனா இறைவன் யாருக்கு எப்போது கொடுக்கணும்னு இருக்கு அன்னைக்கு தான் கிடைக்கும். நம்மளா நினைக்குது முடியாது முடியாது. கடவுள் நமக்கு எப்போது கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு அப்பந்தான். ஆமா இந்த பாலா போன வயத்துல ஒரு புழு பூச்சி புழு பூச்சி எதுமே இல்லையே. ஏற்கனவே வயிறு பாலா போய் தான் இருக்கு, அதுல கொண்டு புழு பூச்சை எங்க தட்ட? அதாவது புழுன்னு சொன்னா ஆம்பளை பையன், ஆம்பளை பையன். பூச்சின்னு சொன்னா என்னது? பெண் குழந்தை. அது பொட்ட பிள்ளை. ஆமா சரி. அது நம்ம வீட்டுல வளர்றது வரைக்கும் தான் ஆமா நமக்கு பேரு தலையெழுத்து போடுவாங்க. போடுவாங்க. அதுக்கு பிறகு கட்டி கொடுத்தாச்சுன்னு சொன்னா பேரை மாத்திடுவாங்க. இன்னைக்கும் எப்படி தாத்தா சொன்ன மாதிரி அந்த காலத்து ஆட்கள் பூரா அப்படித்தான் பேசுவாங்க. தனக்கு தெரிஞ்ச ஆளா இருந்தா சொந்தக்காரா இருந்தா ரோட்ல பாத்தாங்கன்னா எப்பா உன் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்காங்களா, உனக்கு எத்தனை பிள்ளைய, உனக்கு எத்தனை ஊரானுக்கு எத்தனைன்னு கேட்பாங்க. உனக்கு எத்தனை ஊரானுக்கு எத்தனைன்னா புரியுத ஆளுக்கு தான் புரியும், தவறா நினைக்கவங்க தவறாத்தான் நினைப்பாங்க. உனக்கு எத்தனை ஊரானுக்கு எத்தனைன்னா உனக்குன்னா அது ஆம்பளை பிள்ளை, ஊரா வீட்டுக்கு கட்டி கொடுக்க போற பிள்ளையத்தான் பொட்ட பிள்ளையத்தான் அப்படி சொல்லுவாங்க.
அப்படி சொல்லுவாங்க. நம்ம அர்த்தம் தெரிஞ்சா புரியும், இல்லனா புரியாது. புரியாது. இல்லனா அப்புறம் கேப்பா என்னல? ஆமா. என்ன என்னைய பார்த்து என்ன கேக்க? அதானே கேட்டேன். அப்படினு பேசு. பொண்டாட்டி பத்தி என்னடா நினைச்ச? அப்படினு கேப்பா. பொண்டாட்டி உத்தா பத்தினி. சரி. அவளை பார்த்து எனக்கு எத்தனை பிறந்து ஊர்கான எத்தனை பிறந்து கேக்க? அப்படினு சொல்லுவாங்கல்ல. சும்மா விட மாட்டேன். உனக்கு அதே முடிச்சு போடுவேன். அப்ப உள்ளவங்க அப்படித்தான் பேசுவாங்க. சரிதான். அதனால என்னய்யா? நாமளுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பிள்ளைன்னு இருந்தா தானே மதிப்பு. அதனால என் மன்னா நாகராஜா மன்னா இதனால இதுவரைக்கும் ஏன் மன்னா பிள்ளை இல்லை இந்த மழை பெய்த முச்சத்தில் பாவிக்கு மண்ணளைய பிள்ளை இல்லை அந்த மண்ணளைந்த கையால் மடி பிடிக்க மைந்தனில் நிறகுடத்து தண்ணீரில் எனக்கு நின்ற நம்ப பிள்ளை இல்லை புறகுடத்து தண்ணீரில் நான் கோரி வைக்க பிள்ளை இல்லை கறி கரைக்கும் தேங்காயில என் கறி கரைக்கும் தேங்காயில எம்மான கையேந்த பிள்ளை இல்லை கறி கரைக்கும் தேங்காயில கையேந்த பிள்ளை இல்லை மன்னாரம் கறி கரைக்கும் தேங்காயில் எனக்கு கையேந்த பிள்ளை இல்லை வெள்ளரிக்கா தோட்டத்தில் நான் விளையாட பிள்ளை இல்லை கத்தரிக்கா தோட்டத்தில் காய் பறிக்க பிள்ளை இல்லை சீனரிக்கா தோட்டத்தில் சீனரிக்கா தோட்டத்தில் சேர்ந்து விளையாட பிள்ளை இல்லை அண்ணா உங்க தேவியாக கண்ணி வாசலில ஒரு மரமா அது வன்னி காக்காய்க்கு மாறும் நான் வன்னி காக்காயா வழியில உந்தாழ்வான் மொன்னி காக்காய்ப்பது வழியோடு சேர்வது முச்சத்தில ஒரு மரம் முத்து முத்தா காய்க்கு மாறும் முத்து முத்தா காயா முத்து முத்தா காயா என் குலத்திலையும் தாழ்வான் மன்னா வாசலிலே ஒரு மரம் வாசலிலே ஒரு மரம் வகை வகையா காய்க்குமா வகை வகையா காயா காயா எவளி ஒரு கூந்தாழ்வா மன்னவா கொல்லையில ஒரு மரமா கொலையா காய்க்குமா கொலையா காயா என் குலத்திலையும் தாழ்வான் கொலையா காய்ப்பது என் குலத்தாரோடு சேர்வது உங்க தேவி நாகுக்கு இஞ்சி வச்ச பிஞ்சிர எரு போட்ட காய்காய் இந்திரனார் உடன் பிறந்து நான் இந்திரனார் உடன் பிறந்து பாவி ரிஷி என்று பேருங்க மன்னா மஞ்சள் வைத்தா பிஞ்சிர மணல் போட்டா காய்காய் மந்திரியில் உடன் பிறந்து நான் உடன் பிறந்து மன்னான மலடி என்று பேருங்க பேரும் கேட்டு
வகை வகையா காயாமல் என் வழியோருக்கும் தாழ்வாகி போனேன் அல்லவா இஞ்சி வச்சா பிஞ்சிரங்கும் எரு போட்டா காய் காய்க்கும் அண்ணா இந்திரனார் உடன் பிறந்து நான் இன்னைக்கு ரிஷின்னு பேர் கேட்டு விட்டேனே நான் ஆத்தாங்கரைக்கு போனா அண்ணா வார மலடிங்கிறார் குளத்தாங்கரைக்கு போனா என்ன குழந்தை இல்லாதவள் என்று பேசுகிறார் நான் எங்கு போனாலும் என்ன ஏளனமா பாக்குறாங்க மன்னா என்ன குறைவா நினைக்கிறாங்க குறைவா பேசுகிறாங்க ஒரு ஆம்பளை காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா சரிதானே நிம்மதியா ஒரு கஞ்சி குடிக்க விடுதியா அதானே ஒரு கிளாஸ் காப்பி குடிக்க விடுதியா அதானே என்ன பிள்ளை பிள்ளைன்னு இருக்க அதானே பிள்ளையால எவ்வளவு தொல்லை இருக்கு தெரியுமா உனக்கு பிள்ளை இல்லை பெச்செடுத்த அன்னைக்கே தொல்லை இருக்காங்க நல்ல பிள்ளை இல்லன்னா நல்ல 1/2 லிட்டர் பாலை வாங்கி சரி புருஷன் பொண்டாட்டி நல்ல 1/4 லிட்டர் வத்த வச்சு சரிதானே அதுல ஒரு ஆர்லிக்ஸ் பாக்கெட்டை உடைச்சு போட்டு சரி நல்ல திக்கா ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஊத்தி குடிக்கலாம் பிள்ளை இல்லன்னா ஆமையா 5-6 பிள்ளை இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படி குடிக்க முடியுமா கட்டை அப்படி பேணணுமாங்க 1/2 லிட்டர் பாலவங்க துக்கம் ஆத்தி குடிக்கவலாம் அத 1/4 லிட்டர் வத்த வைக்கணும் ஆச்சி ஐயரும் ஆமா அப்படி பேண வேண்டியதா அதே வீட்டுல 5-6 பிள்ளை இருந்துச்சுன்னா அப்படி காப்பி குடிக்க முடியுமா 1/4 லிட்டர் பாலை வாங்குவா அதுல ஒரு சொம்பு தண்ணியை ஊத்துவா அது பச்சை தண்ணியா இருக்கும் பால் மாதிரியா இருக்கும் அதுல 2 தேயிலை அள்ளி போட்டு சீனியை அள்ளி போட்டு நல்லா ஆத்தி ஒரு பிள்ளைக்கு தட்டுல ஆறிக்கிட்டு இருக்கும் ஒரு பிள்ளைக்கு பால் டப்பாவில ஆத்தி வச்சிருப்பா ஒரு பிள்ளைக்கு உரி கிளாஸ் இருந்தா தான் குடிப்பேன்பா இன்னும் ஒரு பிள்ளைக்கு 10 வயசானாலும் பால் டப்பாவில தான் குடிப்பேன்பா எல்லாத்துக்கும் ஊத்தி கொடுத்துட்டு கடைசியா இந்த அம்மாவுக்கு ஒரு 1/4 கிளாஸ் இருக்கும் பாத்துக்கோ மண்டியுமா இருக்கும் அந்த 1/4 கிளாஸ் காப்பியவும் குடிக்கணும்னு ஒரு முடுக்கு வாயில வச்சா ரொம்ப மணக்கும் அப்போ இந்த அம்மா 1/4 கிளாஸ் காப்பியவும் குடிக்கணும்னா ஒரு முடுக்கு வாயில வச்சிருப்பா மூத்த பிள்ளை சொல்லுவான் ஏமா எனக்கு ஒண்ணுக்கு வர மாதிரி இருக்கு இல்ல போயிட்டு வா நீ டவுசர் அவுத்து விடு அப்படிம்பா அப்புறம் அவனை அனுப்பிட்டு மறுபடி ஒரு முடுக்கு குடிப்பா 2வது உள்ள பிள்ளை என்ன செய்வான் ஏமா எனக்கு 2க்கு வருதேம்பா அவனை கூட்டி கொண்டு விட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருப்பா ஒருவன் காப்பியை தொடையில ஊத்தி அது ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கும் ஒரு பிள்ளை சொல்லவே மாட்டான் அதிலே உட்கார்ந்து அதிலே எல்லாம் விளையாண்டுகிட்டு இருப்பான் எல்லாத்தையும் முடிச்சு இந்த அம்மா சரி ஆறி அந்த காப்பி ஆறி ஒண்ணுமில்லாம போயிரும் அதையாவது குடிப்போம்னு குடிச்சான்னா இந்த கடைக்குட்டி பையன் இருக்கான் பாரு அவன் புண்ணால வந்து கழுத்தை கட்டி தொங்கிக்கிட்டு இருப்பான் உள்ள நீ ஒரு கிளாஸ் காப்பி குடிக்க விடுதியா அப்படின்னு கீழே தூக்கி நச்சுன்னு வச்சு கண்ணத்தை பிடிச்சு இனிங்கி உங்க அப்பே வந்தாமனா உங்க அப்பேன் தொல்ல ஒரு டம்ளர் காப்பி குடிப்போம்னா உங்க தொல்ல பிள்ளையாவா பெற்றிருக்கேன் தொல்லையா பெத்து வச்சிருக்கனே அப்படின்னு ஏசுவாங்க பேசுவாங்க பிள்ளை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நம்ம ஆணும் பொண்ணு நல்லா ஆக்கி சாப்பிட்டுட்டு காலத்தை ஓடிட்டு போகணும்னு இருக்கேன் பிள்ளை இல்ல பிள்ளை அழுதுகிட்டு இருக்க நல்லா தின்னு நீ திங்கத்தானே அவ அப்போ பிள்ளை என்னதான் இருந்தாலும் பெற்றெடுத்த பிள்ளை வீட்டுல இருந்தாத்தான் அந்த வீடு கலகலன்னு இருக்குமா அதான் குலம் தலைக்கணுமானா முதலாவது குழந்தை வரம் வேணும்யா அதனால அந்த நாகக்கண்ணி பெண்கொடியால் ஆகப்பட்டவள் இன்னும் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா எந்தரத்து பெண்கள் எல்லாம் எந்தரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயானா தந்தரத்து பெண்கள் எல்லாம் தலப்புள்ள சூலியா பக்கத்து வீட்டுக்கார் 10 பிள்ளை வச்சடு அடுத்த வீட்டுக்காரியா 6 பிள்ளை வச்சடு குடிக்க கஞ்சி இல்லாத குருணி பிள்ளை வச்சடு அடுக்க பாய் இல்லாத 10 பிள்ளை வச்செடுத்த கைய நொண்டி கால நொண்டி கணக்கு பார்த்தா 6 பிள்ளை ஏ நாகராஜா என் தரத்து பெண்கள் எல்லாம் இன்னைக்கு 7 பிள்ளைக்கு தாயா இருக்கிறா அவ வீட்டுல குடிக்கிறதுக்கு நல்ல கூழ் கூட கிடையாது அவளுக்கு குருணி பிள்ளை இருக்கு 8 பிறகு 7 பிள்ளை பத்தான்னா அவ புருஷன் கெட்டிக்காரன் ஜமத்தான் 7 பிள்ளை பத்திக்க நீயா போறாம்படுத ஏ மன்னா கையும் நொண்டி காலம் நொண்டி கடவுள் அவளுக்கு கூட 6 பிள்ளையை கொடுத்திருக்காரு வீட்டுல படுத்து தூங்குவதற்கு கூட நல்ல பாய் கிடையாது அவளுக்கு கடவுள் 10 பிள்ளையை கொடுத்திருக்காரு
ஆண்டவன் எனக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டு இந்த ஏந்தும் பிள்ளை இல்லாத குறைய வச்சுட்டாரு. அப்படி என்று எங்கு வாழம் புலம்புவாள், எங்கு வாழம் புலம்புவாள், ஈசனையும் நோங்குவாள், அலறு வாழம் புலம்புவாள், ஆண்டவனை நோங்குவாள், முத்த முத்த கண்ணீர் முகங்கள் எல்லாம் வடிப்பாள், ஆறாக கண்ணீர் அங்கம் எல்லாம் வடிப்பாள், பவளம் போல கண்ணீர் பக்கம் எல்லாம் வடிப்பாள், நாக கண்ணி பெண்கொடியா கணவனோட இடமதி ஏங்கு வாழம் புலம்புவாள், ஏங்கு வாழம் புலம்புவாள், அவை ஈசனைய நோங்குவாள். மலடா வீட்டை எல்லாம் சுத்தி வெள்ள பூன மலடா குப்பையில மேய்ந்து வரும் மேய்ந்து ஏன் குப்பை கோழி மலடாச்சு என் கையாலை தொட்டதெல்லாம் மலடாகி விட்டது மன்னா. ஈனாத கிடாரி எருவ மாடு மலடாகி விட்டது இருக்கின்றது. ஈனாத கிடாரி எருவ மாடு மலடா போச்சு. குப்பையில மேய்து வருதே குப்பை கோழி. அந்த கோழி கூட ஒரு முட்டை போடலையே. அது ஒரு முட்டை போட்டிருந்தா ஒரு ஆப்பாயிலாவது போட்டு சாப்பிடலாம். அதுக்கு கூட வழி இல்லை. அதனால என் மன்னா நாகராஜா, அதாவது நான் ஒரு வீட்டு வாசல்ல மரம் வாங்கி வச்சேன்னு சொல்லி நான் வீட்டு வாசல்ல ஒரு தென்னம்பிள்ளை வாங்கி வச்சேன். பக்கத்து வீட்டுக்காரி நான் வாங்கி வச்சேன்னு போறாமையில அவரும் ஒரு மரம் வாங்கி வச்சா. அவரும் தண்ணியை ஊத்துனா, நானும் தண்ணியை ஊத்துனேன். ரெண்டு பேரும் நல்லா தான் வளர்த்தோம். ஆனா அவ வச்ச மரத்தை பார்த்தா ஏ அப்பா, மண்ணா கூட வைத்த தென்னம்பிள்ளை தென்னம்பிள்ளை, நான் கூட வைத்த தென்னம்பிள்ளை அது கொல கொலையா காய்த்திருக்கு. நான் பக்க வைத்த தென்னம்பிள்ளை ஏ தென்னம்பிள்ளை பால கூட வரவே இல்லை, ஒரு பால கூட வரவே இல்லை. பிள்ளை
மன்னா நாகராஜா யாருடைய தீவினையோ யமனுடைய சொல் பிழையோ ஏ காலத்தோட விதிப்படியா அந்த கடவுளோட சோதனையா எனக்கு மாதாவில் விதிப்படியா மன்னா விதிப்படியா எனக்கு மறையுள் செய்த குற்றம் தானா மறையுள் செய்த குற்றம் தானோ மன்னானா இருந்தாலும் இழப்பும் ஐயா இறந்து போனா குற்றம் இல்லை நான் வாழ்ந்தாலும் இழப்பும் ஐயா மலடி என்று பேரெடுத்து நாம் பேரெடுத்து மாண்டு போனாலும் குற்றம் ஏ மன்னா நாகராஜா பெண்ணாய் பிறக்கலாமா நான் பூமியிலே வாழலாமா நான் மங்கையாய் பிறக்கலாமா மாநிலத்திலே வாழலாமா எனக்கு யாருடைய தீவினையோ எவனுடைய சொல் பிழையோ மன்னா எனக்கு காலத்தில் விதிப்படியா கடவுளா சோதனையா என்னவோ தெரியலையே நான் இருந்தா இழப்பம் இறந்து போனால் குற்றம் இல்லை கிடையாது நான் வாழ்ந்தா இழப்பம் ஆண்டு போனாலும் குற்றம் இல்லையே மன்னா ஏன் நாகக்கண்ணி என்ன கவலை வந்தாலும் இப்படியெல்லாம் நீ பேச வேண்டாம் தாயே உனக்கு ஒரு ஆண் பிள்ளை ஞாபகம் வந்தா என்ன உன் மடியில வச்சுக்க எனக்கு ஒரு பொட்ட பிள்ளை ஞாபகம் வந்தா உன்னை நான் என் மடியில வச்சுப்பேன் உன்னை மடியில வச்சா மணக்கும் பாரு இதான் பெரிய மனுஷன் சின்ன பிள்ளையா மடியில தூக்கி வைக்க ஆளு 7 அடி உயரம் இருக்க உன்னை மடியில தூக்கி வச்சா காலு வெளியே தொங்கும் கை வெளியே தொங்கும் தலையும் வெளியே தொங்கும் பிற உன்னைய தூக்கி மடியில வைக்க முடியுமா நான் இத்தனை வருஷமா பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டு கடவுளை நினைச்சு அழுது நொந்து தொங்க நூலா போறேன் அப்படின்னு நாகக்கண்ணி அழுதா அண்ணா இருக்கும் காலம் வரைக்கும் நம்ம பிள்ளை இல்லைன்னு செத்துட்டோம்னு வைங்களேன் வாழ்ந்திருந்து இருபேறு வைகுண்டம் சேர்ந்தா நமக்கு வழியனுப்ப பிள்ளை இருக்கா சேர்ந்து நம்ம இருந்து சிவலோகம் போனா நம்மளை சேர்த்து அனுப்ப பிள்ளை இருக்கா அப்படியே மாண்டு மடிந்தாலும் நமக்கு பெரிய போராட்டம் வரும் அல்லவா மன்னா தாங்கரையோ செத்தாலும் தீராது எனத்தான் போராட்டம் நம்ம இறந்து போனாலும் தீராது மன்னவா நம்ம
மாண்டு மடிந்து மரணமாகி போனா நமக்குன்னு பிள்ளை இருந்தா அவக்குன்னு வந்து உதவி பண்ணுவான். தான் பெத்த திருமகன் இல்லையானா சொந்த பெரியப்பா மகனாக இருந்தாலும் அவனை கூப்பிட்டு, எடா தம்பி, உன் சித்தப்பாவுக்கு இதுவரைக்கும் பிள்ளை இல்லாமலே செத்துட்டாரு, உங்களை தன்னடா பிள்ளையா நினைச்சாரு, வாங்கடா வந்து உங்க கைய வைங்க, காரியத்தை பண்ணுங்கன்னா பணம் இருந்தா கூப்பிடாமலே முன்னால வந்து நிப்பான். பணம் இல்லேன்னு வையி அவனை கூப்பிட்டா சொல்லுவான், போங்கடா போலத்தவங்களா, நான் எங்க அப்பன் செத்ததுக்கே கொல்லி வைக்கல, அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளி அடிக்காம போயிட்டான் பாவி, அவனுக்கே நான் கொல்லி வைக்கல, இவன் ஒண்ணு மத்த பைய, இவனுக்கா நான் கொல்லி வைக்க போறேன், சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்கி என் சவத்தை கொண்டு போடுங்க, நேரம் ஆகுது அப்படின்னு பேசுவான். அதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையில் இருக்கான். பணத்துக்குத்தான் மதிப்பே தவிர குணத்துக்கு மதிப்பு கிடையாது. அதனால மன்னா நாகராஜா, இனியும் நாமல் இப்படியே இருந்து கொண்டே இருந்தோமானா ஏந்தும் பிள்ளை நாமளுக்கு இருக்காது. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்களே, நம்மள மாதிரி திக்கச்சவர்களுக்கு இந்த வடகாசி அம்மா தான் துணை இருப்பா. 35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு 10 வருஷமா குழந்தை இல்லாம இருந்துச்சு. சரி, அப்ப நாங்க குடும்பத்தோட கவலைப்பட்டோம். ஆமா, என் பொண்டாட்டி 1 வருஷம் பார்த்தா, 2 வருஷம் பார்த்தா, சரிதானே, 3 வருஷம் பார்த்தா, 4 வருஷம் பார்த்தா, என்னாச்சு? அப்பதான் ஒரு முடிவு பண்ணா, எப்படி இனிமே இவன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், சரிதானே அப்படின்னு முடிவு பண்ணா. ஆமையா, அப்படி முடிவு பண்ணி என்ன செஞ்சா தெரியுமா? என் பொண்டாட்டி என் தம்பியை கூப்பிட்டு ஓடியே போயிட்டா. வெக்கம் இல்ல உனக்கு? வெக்கம் கெட்ட மனுஷன். என்ன வகையில என்ன வகை இருக்கு? சபையில வந்து பீத்துத பாரு. அவன் என் தம்பியை கூப்பிட்டு போனால என்ன ஆச்சுன்னு கேட்கணும். என்ன மறு வருஷம் சரி டபுள் பிரேஸ் அடிச்சது. அப்படியா? என்ன பிரேஸ்? எட்ட பிள்ளை பிறந்துச்சு. அப்படி சொல்லும். ஆஸ்பத்திரியில பிறந்துச்சு. சரிதானே. உடனே நான் பார்த்தேன், நம்ம பொண்டாட்டி குழந்தை பிறந்திருக்கு, சரி நம்ம சும்மா இருக்க கூடாதுன்ட்டு 2 டவுசர் கட்டையை எடுத்துட்டு போனேன். ஒரு முழம் கயிறு இருந்தா போய் தொங்கு தாத்தா. எதுக்கு சாவணும்? அவர் தங்கச்சி தான் கட்டிட்டு அவரை சாவ சொல்லு. நீர் பண்ணத குத்துக்கு நான் சாவணுமாங்க. அதனால என் மன்னா நாகராஜா, தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணிக்கொண்டு அரும்பெரும் தவங்களை செய்ய வேணும் என்று அவர்கள் எப்படி தவம் இருக்க வருகிறார் தெரியுமா? எப்படி ஐயா? வெள்ளி சவா தலை மூலிகை, வெள்ளி சவா தலை மூலிகை, வெள்ளி சவா தலை மூலிகை, தலம் மூலிகை, தலம் மூலிகை, அங்கே விரதம் அது இருந்து வார, இருந்து வார, அங்கே விரதம் அது இருந்து வார, இருந்து வார, இருந்து வார. கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.